தவுளுக்கு வலிக்குமேன்னு தடவி கொடுத்துட்டு நாதசுரத்தை முத்துனா இசையா வரும், இம்சதான் வரும். அப்படிதான் ஆயிடுச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன் ஓரவஞ்சனையான கோவம். ஆபத்து ஆத்திரம் வந்தா ஜனங்களை மகிழ்விப்பதற்காக லட்சுமி ராமகிருஷ்ணனின் என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற ஐட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது இண்டஸ்ட்ரி. ஆரம்பத்துல கண்டுகொள்ளாமல் இருந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் பொறுக்க முடியாத சுச்சுவேஷன்ல பொங்க ஆரம்பிச்சாங்க. நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த சேவை சமுதாயத்துக்கு இப்போ அது தேவை, அதை போய் விமர்சனம் பண்றது தப்பு என்றெல்லாம் பதிலளிக்க ஆரம்பித்தார். அப்படி இருந்தும் சினிமாக்களிலும் சக டிவி ஷோக்களிலும் அன்றாட வருப்படுவது லட்சுமி ராமகிருஷ்ணனின் சொல்வதெல்லாம் உண்மைதான். சமீபத்துல வெளிவந்த கடவுள் இருக்கான் குமார் படத்திலும் லட்சுமி ராமகிருஷ்ணனை மீம்ஸ் பண்ணியிருந்தார்கள். இதற்கெல்லாம் காரணமான டைரக்டர் ராஜேஷை விட்டுட்டாங்க. அவங்க இவரை போலவே மேக்கப் போட்டு கொண்டு இவரை மீம்ஸ் பண்ணி ஊர்வசியை விட்டுட்டாங்க. ஐயோ பாவம், அதுல நடிச்ச ஆர்ஜே பாலாஜியை பிடிச்சு கொண்டார் லட்சுமி. அறிவு இருக்கா, சென்ஸ் இருக்கா, பாக்கெட் இருக்கா, பட்டன் இருக்கா என்று தாறுமாறாக ட்விட்டரில் வந்து தாக்குன தாக்கிட்டாங்க. இத்தனைக்கு ஒரு வார்த்தை பதில் பேசல ஆர்ஜே பாலாஜி. ஒரே சாக்கு. அதுவே அவர் மீது ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிடுச்சு ரசிகர்ஸ் மத்தியில. ஏமா உங்களை கிண்டல் பண்ணி நடிச்ச ஊர்வசியை விட்டுட்டு ஓரமா போன இவர் இழுத்து வச்சு செய்றீங்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்று சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலையாக நடுவில் புகுந்த டைரக்டர் ராஜேஷ், நான் பண்ணது யார் மனசையாவது புண்பட்டு இருந்தா ஐம் வெரி சாரி அப்படின்னாரு. கூச்சலோடு கூச்சலாக ஜிவி பிரகாஷிடம் கதை சொல்ல நேரம் வாங்கிவிட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் சாமர்த்தியத்தை என்னன்னு பாராட்டுவது.